இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ டாப் 5 அப்படின்னு நோக்கி போகும்போது அவங்க தான் ஃபினாலே. டாப் 5, டாப் 6 ஏதாவது ஒன்று போவாங்க. கண்டிப்பாக அதில் வந்து நான் சொன்ன முதல் 3 நபர்கள் இருப்பாங்க. அர்ச்சனா, தினேஷ், விசித்ரா அவங்க இருப்பாங்க. அடுத்த 3 நபர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நபர்களாக பார்க்கப்படுதுங்க. எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு, மணி கண்டிப்பாக அதில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த ஒரு கட்டம் வந்து யாருன்னா ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ நிக்சன், அதாவது என்னென்னா நிக்சன் வந்து தனக்கான ஒரு விஷயங்களை பேசினார்னா அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அவர் வந்து தொடர்ந்து மாயாவின் பங்குகளை தான் அவர் கொண்டு வந்து செலுத்திட்டு இருக்காரு. இதுதான் மாயாவின் கேம் பிளேங்க. அவங்க நிறைய இடங்களில் தனக்காக அவங்க பேசவே மாட்டாங்க, மற்றவங்கள பேச விடுவாங்க. அதனால் அழிந்த ஒரு கேம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோவிகா எக்ஸாம்பிளாக இருக்குது. அதை நம்ம திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். பிக் பாஸை பொறுத்தவரையும் 100 நாள் மீண்டும் மீண்டும் லூப் மாதிரி அனலைஸ் பண்ணிகிட்டே தாங்க இருப்போம். அவங்க வந்து ஜோவிகாவுடைய பிளேவை வந்து கெடுத்தவங்க அவங்க தான். இன்னும் நிறைய போட்டியாளர்கள் நம்ம சொல்லலாம். மற்றவங்க ஷைன் பண்ணுவாங்களான்னு தெரில, பட் அவங்க ஷைன் பண்ண வேண்டிய இடத்துல அவங்கள டைல்யூட் பண்ணியிருந்தாங்க மாயா. இப்போ நிக்சனை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நிக்சனுடைய கேம் பிளே வந்து எங்கே கெட்டு போச்சு? நிக்சனுக்கு ஒரு சந்தேகம். நிக்சன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு வாரம் அந்த டேஞ்சர் ஜோனில் இருந்தார் இல்லையா, அப்போ அவர் எவிக்ட் ஆகிடுவார்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. பட் ஏதோ அவரை காப்பாற்றி விட்டாங்க. அவர் எவிக்ட் ஆகி வெளில போனதுக்கு பிறகு என்னென்னா இன்டர்வியூ கொடுத்து எல்லாரையும் செதைச்சிருவாராம் அப்படின்னு ரவீனா கிட்ட போய் சொல்லியிருக்காரு போல இருக்கு. ரவீனா வந்து மணிகிட்ட அதை சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. மணி அதை பெருசாக அதை ரியாக்ட் பண்ணலை. ரவீனாவே மற்றவங்ககிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் வெளில வந்ததுக்கு பிறகு நிக்சன் என்ன நினச்சிட்டாருன்னா மணி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. இப்போ விஷ்ணுவே சொல்கிறாரா, இல்லையே நீ சொல்லலையே, ரவீனாவே தானே சொன்ன மாதிரி இருந்தது. ரவீனா எல்லா விஷயமும் செய்வாங்க, புரிஞ்சுங்க. இதெல்லாம் மணி சொல்லவே இல்லை, ஆனால் மணி சொன்னதாக குற்றச்சாட்டு வைக்கிறார். நாமினேஷனில் பெரிய ஹீரோ மாதிரி வந்து பேசினார்ல, இதெல்லாம் இந்த பாயிண்ட் தான். எவ்வளோ விஷயங்கள் நடக்குது பார்த்தீங்க நண்பர்களே. ஐயோ பாருங்கள்.